வணக்கம். இது லிங்குவா பட்ஸ், மொழி ஆர்வத்தை மலரச் செய்யும் இடம். வாங்க சுவாரஸ்யமான முறையில் மொழிகளை கற்போம். இது பழமொழி நேரம். இன்றைய பழமொழி: எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். இதன் விளக்கம்: ஒருவருக்கு எழுத்தையும் கல்வியையும் கற்பிப்பது அவரது வாழ்வை ஒளிரச் செய்யும் ஒரு மிகச்சிறந்த பணியாகும். வாழ்க்கையின் இருளை அகற்றி அறிவின் ஒளியை பாய்ச்சும் ஆசிரியரின் பணி இறைவனின் அருளுக்கு ஒப்பானது. எனவே கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு உயர்வான மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வாக்கியம் உணர்த்துகிறது. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெற்றோர் பண்ணை வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தனர். கல்வி கற்கும் சூழல் இல்லாமல் ராமு எழுத்தறியாமல் வளர்ந்தான். ஒருநாள் கிராமத்திற்கு புதிய ஆசான் ஒருவர் வந்தார். அவர் ராமுவை பார்த்து, "குழந்தையே, எழுத்தறிவில்லாமல் உலகை புரிந்து கொள்ள முடியாது. வா, நான் உனக்கு எழுதப் படிக்கக் கற்றுக் கொடுக்கிறேன்" என்று அழைத்தார். முதல் நாளில் ராமு வெறும் "ஆ" என்று எழுதியபோது அவன் கண்கள் ஒளிர்ந்தன. தினமும் ஆசான் அவனுக்கு எழுத்து, எண், கதை, பாடல் என கற்றுக் கொடுத்தார். சில மாதங்களில் ராமு சிறப்பாக படித்து எழுதக்கூடியவனானான். காலப்போக்கில் ராமு அறிவு வளர்ச்சியடைந்து கிராமத்துக்கே உதவக்கூடிய நபராக மாறினான். அவன் கடிதம் எழுதித்தர, கணக்கு பார்க்க உதவினான். குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லக் கற்றுக்கொண்டான். மக்கள் அனைவரும் வியந்து, "நம் ராமுவை மாற்றியவர் நம் ஆசான்தான். உண்மையில் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்" எனப் பாராட்டினர். நன்றி. மற்றும் ஒரு பழமொழி நேரத்துல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.